ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி குஸ்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் 4 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கையெடுக்காமல் வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகும். இதோட ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியை 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பாயில் ஆக விடுங்க. பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸாவது நல்லா ஊற வைக்கும்போது தான் ரைஸ் சீக்கிரம் குக் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு.
லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் வற்றி ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சூட்டோடையே அதிகமாக கிளறினீங்கன்னா ரைஸ்லாம் உடஞ்சிடும். அதெல்லாம் அதிகமாக கிளற வேண்டாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான குஸ்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமைச்சலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.